ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்களில் பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு இந்த தயவை தேவன் கொடுத்ததற்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் வசனம் 9. இதை மையமாய் வைத்து தொடர்ச்சியாய் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தைகளை கொடுத்தார், தேவ மனிதர்கள் எழுதினார்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் உயிருள்ள ஒன்றாய் இருக்கிறது. இந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தெளிவாக்கி கண்டித்து உணர்த்தி பாவ வழியை விட்டு தூய வழியில் செல்வதற்கு வழிகாட்டியாய் மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இந்த வார்த்தையை வாஞ்சையோடு வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், புரிந்து கொள்ளுகிறவர்கள், ஆசையாய் தேடி அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் இது அவ்வளவு மதுரம் உள்ளதாய் காணப்படும். இந்த வாக்கியம் பாருங்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனின் வல்லமையான செயல்களை தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது, வேதத்தில் உள்ளதை பார்க்கும்போது மட்டுமல்ல, இந்த வேதத்தில் அவரை பற்றியும் அவருடைய வல்லமையான செயல்களை பார்க்கும்போது நாம் காண்கிற காரியங்களே நமக்கு வியப்பூட்டும் வண்ணமாய் காணப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் சொல்ல ஆகும். அப்போ தேவன் யார் என்று சொன்னால், அவர் பேசுகிறவர், அவர் அதிகாரம் படைத்தவர். சொல்ல ஆகும் அப்படின்னா அவர் சொல், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, சொற்கள், அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை நிறைந்தது, அற்புதம் நிறைந்தது. அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இங்கே இதை நில்லுன்னா அது அப்படியே இருக்கும். பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், ஒரு வார்த்தை சொன்னார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, அவ்வளவுதான். இன்று வரைக்கும் அந்த வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கியிருக்கிறது. சூரியனை பார்த்து அங்கேயே தரித்து நில் அப்படின்னு சொன்னார் யோசுவா. அவர் ஊழியத்தின் நாட்களில் சூரியன் அங்கும் இங்கும் அசையாமல் அப்படியே நின்றதாக இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவருடைய சொல் வன்மை, சொல்லில் வல்லமை, அவருடைய வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி காணப்படுகிறது. அப்போது இந்த ஆண்டவர் யார் என்று பார்க்கும்போது, இதே 33ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், 33ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் பாருங்கள். அவர் என்ன செய்கிறார்னா, வானங்களை உண்டாக்கியிருக்கிறார். வாயின் வார்த்தைகளினால். யாராவது உண்டாக்க முடியுமா? பேசிக்கிட்டே ஒரு காரியத்தை செஞ்சிட முடியுமா? கரங்களை நீட்டாமல், செயல்படாமல். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், மேலே அண்ணாந்து பாருங்கள், வானம், அதற்கு மேலே வானங்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய வார்த்தை. அப்போ இந்த தெய்வம் வேறு யாராவது உண்டாக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதர்களால், விஞ்ஞானிகளால், அறிஞர்களால், அறிவாளிகளால், யாரை கொண்டாகிலும் வானத்தை உண்டாக்க சொல்லுங்கள், பூமியை உண்டாக்க சொல்லுங்கள். இதை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். அவர் வல்லமையுடைய தேவன். வாயின் வார்த்தையினால் இந்த தெய்வத்தை யாரும் உண்டாக்க முடியாது. அதான் தேவன். அவர் ஆதியிலே இருந்தவர், இன்றும் இருக்கிறார், என்றைக்கும் இருக்கிறார்.
இவரை போயிட்டு ஒருவர் உண்டாக்க முடியாது. ஆக இந்த தேவன் வாயின் வார்த்தையினால் வானங்களை உண்டாக்கினார். அந்த வானம் எப்படி மேலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது எப்படி ஒரு வீட்டை கட்டும்போது அஸ்திபாரம் போட்டு இப்போ அந்த தூண்களை எல்லாம் வைத்து கட்டுறோம். ஆனால் மேலே பாருங்கள் எப்படி அதை எப்படி விரிக்கப்பட்டிருக்கு பூமிக்கு மேலே. ஆச்சரியம் அல்லவா? அவருடைய ஞானம் அல்லவா? இதை கிரகிக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க. வார்த்தையினால் வானங்கள் மட்டுமல்ல, அதே ஆண்டவர் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டது. சுவாசம், ஆவி, மூச்சு, இதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. நீங்கள் என்னதான் ஆராய்ந்து பார்த்தாலும் வாயினால் விவரிக்கவும் முடியாது. நம்ம மூளைக்கு எட்டாத ஒன்று பிரியமானவர்களே. சுவாசத்தினாலே அந்த வாயில் வருகிற அந்த மூச்சினால் அவர் சர்வ சேனையும் எல்லாவற்றையும், அப்படின்னா சர்வ சேனையும் எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அவர் படைப்பாளர், அவர் உருவாக்குகிறவர், அவர் உருவேற்படுத்துகிறவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் தேவாதி தேவன். அதோடு அல்ல, 7ஆம் வசனம் பாருங்கள், அவருடைய வல்லமையான செயல்கள். 7ஆம் வசனத்தில் அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. கடல், சமுத்திரம், தண்ணீர், அதை அப்படியே குவியலாக சேர்த்து வச்சிருக்கார். எங்கேயும் சிதறி போகாமல் குவியலாக வச்சிருக்கிறாராம். ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வச்சிருக்கிறாராம், பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். 8ஆம் வசனம் பார்த்தால், அதே 8ஆம் வசனத்தில் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இவ்வளவு வார்த்தையினாலே இவ்வளவு வல்லமையான செயல்களை செய்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன? பூமியின் குடிகள், பூமியில் உள்ள மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேற யாருக்கு பயப்படாமல் இருக்க முடியும்? அவருக்கு தானே பயப்படணும். வேறு யாராவது அந்த பயப்படுவதற்குரிய செயல்களில் யாராவது இருக்காங்களா? அவருக்கு பயப்பட வேண்டும். உலகத்திலுள்ள குடிகள் எல்லாம், உலகில் வாழ்கிற, உலகத்தில் யார் யார் இருக்காங்க அத்தனை பேரும் அவருக்கு பயந்து இருக்கணும், அஞ்சி இருப்பதாக. ஏன்? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய அனந்த ஞானம், அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய மகிமையான காரியங்களை உணர்ந்து இன்னும் ஆழமான அனுபவங்கள், வார்த்தைகள், அந்த தெய்வத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அறிந்தவர்களுக்கும் உணர்கிறவர்களுக்கும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். அவரால் எல்லாம் ஆகும். அவருக்காக வாழுவீங்களா? இன்னும் உங்கள் வாழ்க்கையிலும் இதையெல்லாம் படைத்த தேவன் உங்களுக்கும் அநேக காரியத்தை செய்ய வல்லவர். நம்பி பாருங்கள், நன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.